ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன், அது நான் தான். இல்லைங்க அதான் இங்கே ஒரே நிமிஷம். என்னோட பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பாட்காஸ்ட் சேனல் நிறைய பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அட நான் தான் என்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே என்னோட பாட்காஸ்ட் சேனலை நீங்கள் நிறைய பேசி கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி என்னோடய பாட்காஸ்ட் சேனலில் சும்மா நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அதனால் நானும் எங்கள் ஆத்தாவும் நிறைய கதை பேச போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சும்மா உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கேளுங்க, இல்லாட்டி ஃப்ரீயாக விடுங்க. மறுபடியும் பாட்காஸ்ட்டில் வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் அப்புறம் நம்ம பேசும்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டா போகுது. இது வந்து விளாக் சேனலில் போடலாமா இல்லை பாட்காஸ்ட் சேனல்? நான் தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பாட்காஸ்ட் சேனலில் போடலாமா, கொப்பளமாக வருது, இல்லை விளாக் சேனலில் போடலாமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு மாறாவலாம் விளாக் சேனலில் விளாக் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு. நான் அது முதல்ல ட்ரிபிள் விளாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் முதல்ல இனிமேல் விளாக்ஸ் போட ஆரம்பிக்கணும். அந்த விளாக்ஸும் போட ஆரம்பிக்கிறேன். இது எங்கள் வீட்டு மாறா. நீங்கள் பாட்காஸ்ட் சேனல் நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. மாறாவோட முடி. சரி, இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னா மேரேஜ் பற்றி எங்கள் ஆத்தா கிட்ட சும்மா கேட்கலாம், அவங்க ஜென்ரேஷனில் அவங்க ஐடியா என்ன அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் ஆத்தாக்கு ஒரு என்ன பிரச்சனைனா கத்தி நான் பேசணும். ஸோ உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஹெட்செட்லாம் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏங்க ஆத்தா, உங்களுக்கும் தாத்தாக்கும் தங்கவேலுக்கும் தங்கவேலுக்கு உங்களுக்கும் தாத்தாவுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு? பார்த்தேன். எல்லாத்துக்கும் பார்த்தா கல்யாணம் ஆகும். பின்ன என்ன புடனில வச்செல்லாம் கல்யாணம் பண்றாங்க? எல்லாம் கண்ணால பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை பேசிக்குது. அப்பெல்லாம் அப்பா சொன்ன முடியுது. அம்மா அப்பா சொன்னா கல்யாணம். பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. என்ன பூர்ணா விட்டு மாமா, பூர்ணா பெரிய அக்கா, தக்கா விட்டு மாமா, அந்த அக்கா பேரு கேட்குறது. இல்ல இது சும்மா, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு அவசரம். இது நீங்க பேசுங்க. அப்போ டாக்டர் பெரியப்பா கூட்டிகிட்டு இருந்தாரு. அவர் தான் வந்து நான் வந்து காஃபி வச்சு திருநெல்வேலிக்கு கொண்டு வந்தாங்க. காஃபி வண்டி கூட விடுனாங்க. நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து காஃபி வண்டிக்கு தான் வந்தாங்களா, முதல்ல காஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாரு. ஒரு அதிகாரம் பண்ணாரு டாக்டர் பெரியப்பா. அப்புறம் பொட்டாட்டை காஃபி கொண்டு கொடுத்தேன். பொட்டாட்டை சிரிப்பு பார்த்தீங்களா? வெக்கம் போயிட்டு அப்புறம் மறுக்க வெளியே வர சொல்லி மாப்பிள்ளை பார்க்கணுமா. மாப்பிள்ளை பார்க்கணுங்கிறாரா? தங்கவேலுக்கு இதுவா? அதுக்கு அண்ணாரு பூர்ணோட்டாட்டேன் ரச்சனை கூட நல்லா பார்த்தா கூட கல்யாணம் பண்ணி இருக்காது. ஐயோ, தொந்தி வயிறு. எப்போ இது சொன்னாரு? இது எப்போ சொன்னாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னாரா? கல்யாணத்துக்கு அப்புறம். உங்களுக்கு சரியா லட்சியம் பார்க்கல. நீங்க தான் ஒழுங்கா பார்த்துருக்கலாம்ல. நீங்க தான் ஒழுங்கா பார்த்துருக்கலாம்ல. நாங்கள் அப்பதான் அப்பெல்லாம் எங்கே பார்த்தோம்? அவங்க அம்மா அப்பா சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு போகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்க கூட இல்லையா? பேசிக்க கூட இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணி நீ 60 வருஷம் வாழ்ந்துருக்க, இப்போ 80 வயசுல உட்காந்துருக்க ஜாலியா. நம்மளாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேசுகிறோம். இன்ஸ்டாகிராமு, லொட்டு லொசுக்கு, போஸ்ட்டு, சோஷியலைசேஷன், எக்ஸ்போஸ்டர், என்னென்னமோ பண்ணுறோம். 2 வருஷத்தில் டிவோர்ஸ் வாங்கிட்டு உட்காந்துடுறானுங்க. இங்கே வேறு நீ பேசவும் இல்லை, ஒன்றும் இல்லையா, பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். வாழ்ந்தா வாழு. ஆனால் நான் இது சும்மாங்க, நான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா எனக்கு அவசரம். அப்புறம் நாள் நல்லா இல்லைன்னு கல்யாணம் 1 வாரத்துக்கு முதலே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கரூருக்கு டாக்டர் பறி போட்டதாக இருந்தது 1 வாரமாக. கல்யாணத்துக்கு அவசரம் கரூர் கூப்பிட்டு வந்துட்டாங்களா? கல்யாணத்துக்கு முதல்ல கல்யாண சமயத்துக்கு நாள் நல்லா இல்லைன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி. அப்போ தாத்தா வருவார், கடை கீழே கடை பூர்ணோட ஈடு கடை. சரி. இந்த கடைக்கு வருவார் சாயந்தரம். தாத்தா சைட் அடிக்கிறதுக்கு எதுக்கு வராரு? எதுக்கு வந்தாரு? மச்சன கடை தையல் கடை இருக்குதாங்க. ஓ, அதுக்காண்டி தான் வந்தாரு, வேற எதுக்கும் வரல. உனைய பார்க்கறதுக்கு வரல. நான் வேலை இழுக்க முடியும். மாடியிலேருந்து எட்டி பார்த்தா தெரிய போகுது. நீ பார்த்தியா? நீங்க பார்த்தீங்களா தாத்தாவை? நாங்கள் வெளியில் தான் தெரியும். அப்புறம் வந்துட்டு அப்புறம் 6 மணிக்கு 7 மணிக்கு வீட்டுக்கு போவார், வருவார். மீனாட்சி அம்மையா தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேசலையா? ஒரு வார்த்தை ஹாய்ங்க அது சொல்லியா? உங்க மூக்கு பொடப்பா இருக்குங்க, என்னோட பேரனுக்கும் வந்துருங்க, அதையாச்சும் சொல்லி இருந்திருக்கலாம்ல. அப்பெல்லாம் அப்படி இல்லை கண்ணு. அவங்க என்ன சொல்றாங்களோ அப்பா அம்மா அதுதான்.
ஆனால் பொண்ணு பார்க்க வந்தாங்க 2 தடவை வந்தாங்க. எப்படி ஒருத்தர் எனக்கு என்ன சந்தேகம்னா ஒருத்தரை பற்றி ஒன்றுமே தெரியாமல் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியும்? அப்படியே இல்லை, தானா அதிகாரம் சொல்கிறாங்கல்ல, தானா இந்த நடுவில் இருக்கவங்க சொல்கிறாங்க. பெரியப்பா ஆத்தா இருந்துக்கிட்டு மாப்பிள்ளைக்கு என்ன சொத்து இருக்குது, அடிப்பார் சொத்து, மாப்பிள்ளைக்கு புத்தி தான் சொத்து, அப்பயே புத்தி ஒன்று போதும். இப்போ வரைக்கும் நம்ம ஜென்ரேஷன்ல மாப்பிள்ளைகளுக்கு புத்தி மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இருக்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. சொல்லுங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு தான் நீ நல்லா வச்சிருந்து தருவாவோ. பா வந்து போயிட்டாரு, எவ்வளோ சோல்ஃபுல்லாக சொன்னாங்க பார்த்தீங்களா, நல்லா வச்சிருந்தாரு அப்படின்ட்டு. அதை எடுத்தா கும்பிட்டு நடும்பு எடுக்கிறேன், என்னை சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்கன்னு. தாத்தாவியா? ஆமாம், சீரியஸாங்க. எனக்கு தன்னால் இருந்து அனுபவிச்சுட்டேன். அப்புறம் அதே நேரத்தில் இன்னொரு நினைப்பு வந்துடுறது, இந்த பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்து போவேனா, இல்லை அதுக்கு முந்தையே போயிடுவேனா. இந்த ரிதம் படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், அதில் வந்து அவங்க பாட்டி பேரங்கிட்ட சொல்லுவாங்க, அது படம், ஆனால் ரியாலிட்டிலையும் அப்படி தான் இருக்கு பாருங்களேன். ரிதம் படத்தில் அர்ஜுன்கிட்ட சொல்லுவாங்க, நீ ரொம்ப நல்லவன்ப்பா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம்ப்பா, அந்த மாதிரி தான். ஆனால் அதை தாண்டி எங்கள் ஆத்தா வந்து நைட் சாமி கும்பிடுவாங்கன்னு தெரியும். நீங்கள் அரங்கரியம்மன் தானே கும்பிடுவீங்க? ஆமாம். தாத்தாவை கும்பிடுவேன் அப்படிங்கிறீங்க? தாத்தாவை நினச்சிக்கிட்டு படுக்கிறது நைட்டு இன்னமுமா? உனக்கு கல்யாணம் எந்த சாலையில விளக்கறியே சாமியில இன்னும் லவ் எனக்கு இது ஷாக்கிங்கா இருக்குது. விளக்கறியே அதை 10 லட்சம் அம்மாண்டாள் விளக்கு 10 லட்சம் சாமி கொடுத்தா வேலை செய்வான் தாத்தாக்கு. அப்புறம் நான் எந்திரிச்சு வந்து தெய்வமே பக்கத்தோட இருந்து பாதுகாக்க நீங்க இருக்கு, கிட்டத்தோட இருந்து கூடவே நீங்க இருக்கு, இந்த பாலனுக்கு மாலை எடுத்து போடுங்க, சீக்கிரம் கும்பிடாம வர மாட்டேன். ஓ, தாத்தா கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லி வேண்டுவீங்களா? அப்படிதானே? தெய்வத்துல சாமி பொதுவாக. ஓ, எல்லா சாமியுமா? சரி, நைட்டு தாத்தாவை என்ன நினைப்பீங்க, எதுக்கு அவர் நினைப்பீங்க? தாத்தா வந்து தன்னால் இருந்து நான் அனுபவிச்சுட்டேன், இனிமேல் நிறைய கஷ்டமாக இருக்குது, கால் வலி, கை வலி, உடம்பு வலி, எனக்கு ஒன்றும் முடியல, எல்லாம் சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க வந்து அப்படிங்கிறப்போ படுக்கையில். வயோதிகம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுனாலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு நிம்மதியான இறப்பு தான், ஒரு விடை கொடுக்கறது தான். நான்லாம் இது கொஞ்சம் நிறைய பேர்த்துனால புரிஞ்சிக்க முடியாது. நான்லாம் கோயிலில் வேண்டும் போது கூட லட்சக்கும் என்னை சுற்றி இருக்க சில பெரியவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான டெத் அவங்களுக்கே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நைட் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்க வந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுற்று விடை பெற்று போயிடணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன். ஏன்னா வயோதிகத்தில் இருக்கவங்களுக்கு அந்த நிம்மதியான இறப்பை தவிர்த்து பெருசாக ஒன்றும். பாட்காஸ்ட் மோடுக்கு போயிட்டேன். கல்யாணம் நடந்துரு. யாருக்கு? எனக்கா? ஆமாம். 6 மாதத்துக்குள்ளையா? எந்த இதையும் நினைக்கக்கூடாது. இன்னும் 1 வருஷம் ஆனால் கூட எப்படி இருக்கிறதே அப்படி இருக்கும், அதுதான் நல்லது. என் ஜாதகமே என்ன தெரியுமா? நான் சாகிற வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான், நான் எப்படி இருக்கணும் அப்படிதான். நான் அப்படிதாங்க அத்தா, நான்லாம் எதுவுமே நினைக்கலைங்க அத்தா. நான்லாம் ஒரு மாதிரி சாமி பாட்டு ஓடுதோ, நான்லாம் ஒரு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். எக்ஸிஸ்டன்ஸே பெரிய கிஃப்ட்டுங்கிற ஒரு, நம்ம நித்தம் உயிர் வாழ்கிறோம்ல, இன்னைக்கு மூச்சு சுவாசிக்கிறோம், இன்னைக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது, அதுவே போதும். அந்த மனநிலைமைக்கு வந்துட்டேன். அதே மாதிரி நினச்சிக்கோ, அவ்வளோதான். நல்லது, அவ்வளோதாங்க. நிச்சயமா இந்த 3 மாதம் 6 மாதம் கல்யாணம் முடிஞ்சிடும். நான் தோட்டம் கேட்டுக்கோம், அவ்வளோதான். குடும்பம் நடத்தாம போயிடுவோண்ணா என்ன அந்த மனநிலைமை மென்டல் பீஸை காப்பாற்றிக்கிறதுக்கு. ஆனால் இந்த சொசைட்டிக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு, அந்த மனநிலைமையை சாக்கா காமிச்சு அந்த பொறுப்புகள் இருந்து நான் தவற மாட்டேன். ஸோ நீ கவலைப்பட வேண்டாம். எதையுமே நினைக்கக்கூடாது, எதெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் நல்ல காரியம் நினச்சிக்கணும். எது நாளைக்கு இருந்தாலும் நம்ம 3 நேரம் சாப்பிட்றோம். இங்கே வாமா, இங்கே உட்காருமா, அதான் தாத்தா தானே. எங்க அம்மாக்கு நக்கலை பார்த்தீங்களா? அது வந்து ஒரு டிப்பிக்கல் சர்க்காஸ்டிக் மருமகளோட ரிப்ளை. எங்க ஆத்தா இப்போ சொன்னாங்கல்ல, நான் வந்து தாத்தாவை கிட்ட வேண்டிக்கிறேன் என்னை சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போங்கன்ட்டு. அதுக்கு எங்க அம்மா உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கேட்டுட்டு வெளியே வந்து ரிப்ளை பண்ணிட்டு போறாங்க, அவராச்சும் மேல நிம்மதியா இருக்காரு.
இதெல்லாம் டிப்பிக்கல் மருமகள் ரிப்ளை. கடவுளே என்ன மோங்காத்தா, ஒரு பக்கம் வாழ்க்கையை நினைச்சா விரக்தியா இருக்கு, இன்னொரு பக்கம் இதுதான் வாழ்க்கைங்கிற புரிதலும் வந்துருச்சு. சொன்ன ஒரு வார்த்தை சாப்பிட 3 நாள் தோறு கிடைக்குதா, தங்கறதுக்கு இடம் கிடைக்குதா, நல்லா நம்ம பார்க்கறோமா கேட்கறோமா, அது ஒன்று தான் மனசில் இருக்கணும். அது ஒன்று தான், அதான் அதுவே பெரிய பிளஸ்ஸிங் தான். ஆமாம், மனுஷனுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடு, இது கொடுத்துக்கிறதுக்கு அப்புறம் அதை கொடு, நான் இது கொடுத்தேன்னா நான் உனக்கு இது கொடுப்பேன்னு பேரம் பேசி எத்தனை வருஷம் இருந்தாலும் தங்க மாட்டை வந்து கல்யாணம் பண்ணி இருக்குது. இப்போ வந்தால் வேற எப்படி பேசுகிறாங்களா தெரியுமா? தங்க மாட்டை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்ட்டா. நான் யாராச்சும் லவ் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது? 35 முடிஞ்சு 6வது வருஷம் கல்யாணம் நடந்தது. சரிங்க தான், அது போச்சாது, அது ஓகே. இப்போ நான் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பிடிச்சாலும் நம்ம அதை ஒதுக்கிடணும். ஒதுக்கிடணுமா? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். நான் வந்து பாகுபலியில வர பிரபாஸ் மாதிரி கடைசியில சிவகாமி தேவியா சிவகாமி தேவி சொல்லி என்னை பேசக்கூடாது. பொண்ணை பிடிச்சிட்டா இங்க அப்பா அம்மா சொல்லி அங்க அவிய அப்பா அம்மா சொல்லி என்னைக்குமே பெரியவங்க சம்மதம் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரியவங்க சம்மதம், அந்த ஆசீர்வாதம் அவங்க மனசு நோகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். ஆக்டர் சூர்யா மாதிரி 10 மாசம் சாப்பிடாம இருந்து கூட நான் ஓகே வாங்குவேனே தவிர்த்து அவங்க இல்லாம நான் மீறிக்கிட்டு போய் பண்ண மாட்டேன். அது நீ பயப்பட வேண்டாம். வீட்டுல சொல்லி இப்படி எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த பொண்ணத்தை நான் செஞ்சுக்குவேன், எல்லாத்துக்கும் சொல்லி சம்மதம் பண்ணி அப்படி செய்ய. ஓகே இருங்க, இது வந்து அடுத்த பாட்காஸ்ட்ல நம்ம பேசலாம். நான் லவ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மறுபடியும் எங்கள் ஆத்தா கிட்ட பேசலாம். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இது வந்து பாட்காஸ்ட் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன்னா இல்லை ட்ரால் சேனலுங்கிறேன். அது என்னது எல்லாச்சும் 1 minute, ஒரு நிமிஷம். சரி போச்சா, அது ஒரு நிமிஷம் வரேன், ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து பாட்காஸ்ட் சேனல் அப்லோட் பண்ணலாமா இல்லை ட்ரிபிள்எம் விளாக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன், மாரா விளாக்ஸ். நான் ஃபஸ்ட்லாம் விளாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த விளாக் சேனல் அப்லோட் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ இப்போ பார்ட் 2 வீடியோ நான் எடுக்க போகிறேன். அதாவது எனக்கு வந்து கல்யாணம் அந்த டாபிக், நான் லவ் பண்ணேன்னா என்ன பண்ணலாம், இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுமா, அந்த ஜென்ரேஷனோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, என்னை பேசக்கூடாது, நான் கட் பண்ணிட்டு போகிறேன் இப்போதைக்கு. இருங்க நம்ம சேனத்துலேயே பார்க்குறக்கா இது என்ன லவ் மேரேஜா இல்லை அக்ரிமெண்ட்டா? ஐயோ கிளைமேக்ஸ் நல்ல படத்துக்கு மொக்க கிளைமேக்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. நம்ம சேனத்தில் பார்க்கணுமா, அது அவங்க மைண்ட் செட்டு, அது வேற விஷயம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல. இது ஒரு இது வீடியோ எனக்கு அவசரம், நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஞாபகத்துக்கு. பயந்துட்டேன், மாறாவை திட்டுறியா, யாரை திட்டுனே தெரியும். சரி ஓகே, கையும் வலிக்குது. நான் வந்து இந்த கேமரா போய் எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்லை நம்ம அடுத்த வீடியோ எடுக்கலாங்க. இப்போதைக்கு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பும்போது நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். சும்மா கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு கைக்கு கால் எந்திரிக்கவே முடியாது, பாத்ரூம் கூட எந்திரிக்க முடியாதுல்ல. அப்புறம் என்ன பண்றதுங்க அத்தா, அப்புறம் வயசாயிடுச்சு. எல்லாத்துக்கும் தான் இதுன்னு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதுன்னா விதி விலக்கா, இது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். என்ன பண்றது, அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு இப்போ உடம்புல வலி இருக்கிற மாதிரி எனக்கு மனசுல ரணம் இருக்குது, அது என் வயசுக்கு உண்டானது, அதுதான் வாழ்க்கை. அப்புறம் என்ன பண்றது? நீ மனசை தகரியமா வச்சு இப்போ நினைக்கிட்ட ஒரு ஒன்று சொன்னேன் பாரு, சாப்பாடு 3 நேரம் தங்கறக்கு இடம், அது ஒண்ணுதான் மெயினாக முக்கியம். அவ்வளோதாங்க அத்தா வாழ்க்கை. தானாக நமக்கு வராமல் போகாது. எல்லாமே அப்படிதாங்க அத்தா. நமக்கானது நம்மளை வந்து சேரும், நம்மளை வந்து சேர்றத நம்ம நமக்கானதுங்கிறது முழு மனசோட அக்செப்ட் பண்ணி திருப்தியாக வச்சுக்கணும். அவ்வளோதான் வாழ்க்கை. அதையும் தாண்டி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் நம்பிக்கை இழக்கவே மாட்டேன். அதனால் அது பயப்படாதீங்க, நான் விட்டு கொடுத்துருவேன்லாம் இல்லை, அது பண்ணவே மாட்டேன். கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் விடாமுயற்சி பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் அடிச்சு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. சரி ஓகே, டாடா பை பை சொல்லிக்கலாம். முதல்ல நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். என்ன காப்பி கொடுத்தனே அம்மா, எனக்கு ஏதாச்சும் மைலோ கிலோ போட்டு கொடுமா. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். டாடா பாய்.